ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 உடைய யூனிட் 4 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்திய அரசியல் அமைப்பு. இதுவும் ஒன் ஆஃப் த லெக்சர் சீரீஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 15 கொஷின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம மேக்ஸிமம் 10 to 150 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதில் நம்மளுக்கு 15 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஹை கொஷின்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய அடிப்படை ஆதாரம்ங்கிறது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றது. இந்திய மக்களாகிய நாம் தான் இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியானது நம்ம நாட்டை ஆள்றது தான் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம். நாம தான் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய அரசாங்கத்தை உருவாக்குறோம் நம்மளுடைய நலனுக்காக. ஓகே. அதே மாதிரி இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். இதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி எதில் சமூகம், பொருளாதாரம், அரசியல், அதே மாதிரி சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, 1949. ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950. பட் எதுக்காக இந்த 2 டேட் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்போது ஜவஹர்லால் நேரு தலைமையில் பூர்ண சுயராஜ்யம், அதாவது முழு சுதந்திரம் என்ற தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி 1930 ஜனவரி 26 அன்று சுதந்திர தினமாக மக்களால் கடைபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக 1947 ஆகஸ்ட் 15 உண்மையாகவே சுதந்திரம் கிடைத்த போது 1930 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 26 நம்மளுடைய சுதந்திர தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தேதியை கௌரவிக்கும் விதமாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் குடியுரிமை, தேர்தல் போன்றவை தவிர மீதமுள்ள சட்டங்கள் அனைத்தும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜனவரி 26, 1950 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, ஜனவரி 26க்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் அன்னைய டேட்டை வந்து இதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள். நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கிறதுலே மிக நீளமான அரசியலமைப்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு விரிவான விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். பல்வேறு ஆதாரங்கள் பல நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 1 இல்லை 2 இல்லை, நிறைய நாட்டில் இருந்து நம்ம எடுத்த கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சட்டங்கள் திருத்துவதிலும் எளிமையும் உறுதியும் கலந்தது. கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி முறை. கூட்டாட்சி அமைப்பு ஆனால் ஒற்றையாட்சி மனப்பான்மை. குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கூட்டாட்சி தான், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் இருப்பாங்க. பட் எப்போ ஒரு ஒழுங்கற்ற நிலை வருதோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இதோடைய முழுமையா எங்க நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டன்ல இருந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற சலுகைகள், ஈரவை முறை, மக்களவை, மாநிலங்களவை பிரிட்டன்ல இருந்து எடுத்த கான்செப்ட் தான். பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்த கான்செப்ட் தான் இது. அமெரிக்கா, யுஎஸ்ஏல இருந்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதான். நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம், இம்பீச்மெண்ட்னு சொல்லுவோம். உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கம். இதை பத்தி எடுத்தது எங்க அப்படின்னா அமெரிக்கா, யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்ல இருந்து. அயர்லாந்துல இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதான்
குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்கள் நியமித்தல். இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ கனடால இருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, எஞ்சிய அதிகாரங்கள், அதாவது ரெசிடியரி பவர்ஸ்ன்னு சொல்றோம், மத்திய அரசிடம் இருத்தல், ஆளுநரை மத்திய அரசு நியமித்தல். இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம்னா கனடால இருந்து எடுத்திருக்கோம். ஆஸ்திரேலியால இருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், நாடாளுமன்றத்தின் ஒரு அவைகளின் கூட்டு கூட்டம், ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஜெர்மனியில இருந்து என்ன எடுத்திருக்கோம்? அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படுதல். இது ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. சோவியத் யூனியன்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம்னா, அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரைட்ஸ் வேற, டியூட்டிஸ் வேற, முகப்புரையில் உள்ள சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி. ஓகே. பிரான்ஸ்ல இருந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, முகப்புரையில் உள்ள குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இது பிரான்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது. அதே மாதிரி அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் முறை, ஆர்டிகல் 368, ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் முறை. இது எங்க இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, தென் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடியுரிமை மற்றும் தனிநபர் உரிமைகள். குடியுரிமை பகுதி 2 விதிகள் 5 to 11 வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பேஸ் பண்ணியிருக்கிறது தான். 1955ஆம் ஆண்டு முதல் குடியுரிமை சட்டத்தின்படி வழங்கப்படுகிறது. ஓகே. ஒற்றை குடியுரிமை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு இது மாறாது. அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3ல விதிகள் 12 to 35ல அடிப்படை உரிமைகள் இருக்கு. இவை நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படக்கூடியவை, அதாவது ஜஸ்டிசபிள். நீதிமன்றம் தலையிடும். 6 பிரிவுகள், அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை. ஸோ அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமைங்கிறது விதி 32. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸ் சொல்றோம் இல்லையா, அது வந்து பகுதி 4. அரசு ஒரு சட்டத்தை இயற்றும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்கள் தான் டிபிஎஸ்பியில சொல்லியிருக்கிறது. இவை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது, நான் ஜஸ்டிசபிள். ஓகே. அடிப்படை கடமைகள், அதாவது பகுதி 4A 42வது சட்ட திருத்தம் 1976 மூலம் சேர்க்கப்பட்டது. தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. அந்த 11 அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை தகவல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பேசிக் கான்செப்ட், கீ கான்செப்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அரசியலமைப்பு பகுதி 4A தான் இந்த அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்கு. சட்ட விதி 51A ஆர்டிகல் 51A சொல்லியிருக்காங்க. பெறப்பட்ட நாடு எங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சோவியத் யூனியன், ரஷ்யால இருந்து வாங்கியிருக்கோம். இந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம் இந்த கான்செப்டை. பரிந்துரைத்த குழு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வரன் சிங் குழு, ஸ்வரன் சிங் கமிட்டி தான் இதை பரிந்துரை செய்திருக்காங்க. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. அப்போது 10 கடமைகள் மட்டும் இருந்தன, 11 அதுக்கப்புறமா தான் சேர்த்திருக்காங்க. ஸோ அது 11 கடமைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். அரசியல் அமைப்பு, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்துதல், இது 1. சுதந்திர போராட்டத்தின் உயரிய நோக்கங்களை பின்பற்றுதல், இது 2. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி காத்தல், 3. நாட்டை பாதுகாத்தல் மற்றும் தேவைப்படும் போது நாட்டு பணியாற்றுதல், 4. சகோதரத்துவத்தை பேணுதல் மற்றும் பெண்களுக்கு எதிரான இழிவான செயல்களை கைவிடுதல், இது 5. நமது கூட்டு பண்பாட்டை போற்றி பாதுகாத்தல், இது 6. ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கை சூழலை பாதுகாத்தல், இது 7. அறிவியல் மனப்பான்மை மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல், 8. பொது சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடுதல், 9. நாட்டின் முன்னேற்றத்திற்காக தனிப்பட்ட முறையில் கூட்டு செயல்பாடுகளில் சிறந்து விளங்க முயலுதல், இது 10. 11வது பாருங்க, 6 to 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகளை வழங்குதல். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 16வது விதியை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தால் நேரடியாக தண்டனை வழங்கி நிலைநாட்ட முடியாது. இது ஒரு நான் ஜஸ்டிசபிள்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்மளுடைய அரசாங்க அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மத்திய நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம். நிர்வாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை மற்றும் தலைமை வழக்கறிஞர். நாடாளுமன்றம் ஈரவை முறை, ராஜ்யசபா மற்றும் லோக்சபா.
அதே மாதிரி மாநிலங்க நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகம் ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சரவை மற்றும் தலைமை வழக்கறிஞர். சட்டமன்றம் அப்படின்ற பார்த்தோம்னா தமிழகம் ஓரவை, யூனிகேமரல் அப்படின்னு சொல்லுவோம். முறையை தற்போது கொண்டுள்ளது சட்டமன்ற பேரவை மட்டும். உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ். 73வது சட்ட திருத்தம் 1992 ஊராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கியது. இது ஊராட்சிக்கு. நகராட்சிக்கு பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம். இது வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது நகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கினது எப்போ அப்படின்னா 76வது சட்ட திருத்தத்துல. 73வது சட்ட திருத்தத்துல ஊராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கியது. மூன்றடுக்கு முறைன்னு சொல்றது. ஓகே. கூட்டாட்சி மற்றும் நீதித்துறை. அரசியல் கட்சி முறை அப்படின்றது வகை என்ன அப்படின்னா இந்தியா ஒரு பல கட்சி முறையை பின்பற்றுகிறது. மல்டி பார்ட்டி சிஸ்டம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அதுதான் மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அங்கீகாரம் யாரு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அரசியல் அமைப்பு அந்தஸ்து அப்படின்றது ஆரம்பத்தில் அரசியல் அமைப்பில் அரசியல் கட்சிகள் பற்றி குறிப்பிடவில்லை. ஆரம்பத்தில் 1985 52வது சட்ட திருத்தம் கட்சித்தாவல் தடை சட்டம், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் மூலம் சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கிடைத்தது. ஓகே. நெக்ஸ்ட் தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசியல் சூழல் சமூக நீதி மற்றும் திராவிட இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கமாக தொடங்கப்பட்டது. 1921 ஆட்சியை பிடித்தது. பெரியார் ஈவேரா 1944 நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். நல்லா பார்த்துக்கோங்க. பெரியார் ஈவேரா 1944 நீதி கட்சியை தான் திராவிட கழகமாக டிஎம்கே திராவிட கழகம் ஃபர்ஸ்ட் திராவிட மக்கள் கழகம் இல்ல திராவிட கழகம் என பெயர் மாற்றினார். அதாவது திமுக டிஎம்கே 1949 CN அண்ணாதுரையால் தொடங்கப்பட்டது. 1967 முதலில் ஆட்சியை பிடித்தது. இது தமிழக அரசியல் காங்கிரஸ் ஆதிக்கத்தை முடிவு கொண்டு வந்தது. அதிமுக AIADMK 1972 MG ராமச்சந்திரனால் தொடங்கப்பட்டது. சமூக நீதி தமிழகத்தில் நிலவும் 69% இடஒதுக்கீடு இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடியாகும். ஓகே. இந்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதி எண் 324 படி இந்திய தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்காங்க. 61வது சட்ட திருத்தம் 1982 வாக்களிக்கும் வயது வந்துட்டு 21 இருந்து 18 குறைக்கப்பட்டது. அதுல நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த நோட்டா எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேலே உள்ள எவரும் இல்லை, அதாவது நோட்டா 2014 லோக்சபா தேர்தலில் அறிமுகமானது. VVPAT அப்படிங்கிறது வாக்களித்ததை உறுதி செய்யும் கருவி. 2014 முதலில் பயன்படுத்தப்பட்டது. முதலில் எந்த இதுல பயன்படுத்திருக்காங்க? 2014 பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் CN அண்ணாதுரை மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றினார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஜனவரி 14 1969 CN அண்ணாதுரை மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றினார். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினது யாருன்னா CN அண்ணாதுரை. எப்ப அப்படின்னு பாருங்க, ஜனவரி 14 1969. இருமொழி கொள்கையை, அதாவது தமிழ் ஆங்கிலம் அறிமுகப்படுத்தினார். இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினவரும் அவர்தான். கருணாநிதி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, இலவச மின்சாரம் போன்ற சமூக நலத்திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா கருணாநிதி அவர்கள் தான். MG ராமச்சந்திரன் அவர்களால சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார், எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம் மற்றும் மகளிர் பாதுகாப்பு திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக அரசியல் சூழல் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்தியாவில் பல கட்சி முறை நிலவுகிறது. தேசிய மற்றும் மாநில கட்சிகள். தமிழக அரசியல்ல சமூக நீதி, இடஒதுக்கீடு மற்றும் மாநில சுயாட்சியை அடிப்படையாக கொண்ட திராவிட அரசியல் மாதிரியான முக்கியத்துவம் DMK, ADMK போன்ற நிறைய கட்சிகள் இருக்கிறது. ஓகே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சிகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா நிர்வாக அலுவலர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நிர்வாக அலுவலர்களும் அவங்களுடைய
டியூட்டிஸ் என்ன, அவங்க வந்து பவர்ஸ் என்ன, லிமிடேஷன் என்ன, சர்டிஃபிகேட் என்னென்னா இஷ்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிர்வாக அலுவலர்கள் முழுமையாக நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரை பற்றி அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இவரோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தின் முழு பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கும். சட்டம் மற்றும் ஒழுங்கு பராமரிப்பு, வருவாய் நிர்வாகம், தேர்தல் மேற்பார்வை, பேரிடர் மேலாண்மை. இவருடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் நிர்வாகம் உத்தரவு பிறப்பிக்கலாம், அவசர நிலைகளை தடை உத்தரவு, அதாவது செக்ஷன் 144 அமல்படுத்துவார், அவர் தான் அமல்படுத்துவார். நிலம் கைப்பற்றும் அதிகாரம் இவருக்கு தான் இருக்கு, லேண்ட் அக்யூசிஷன் சொல்றது. கீழ்நிலை அதிகாரிகளை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் இவருக்கு இருக்கு. இவருடைய வரம்புகள், அதாவது லிமிடேஷன் பார்த்தோம்னா மாநில அரசின் கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும். நீதித்துறை அதிகாரம் முழுமையாக இவருக்கு இல்லை. சட்டப்படி மற்றும் முடிவுகள் எடுக்க வேண்டும். இவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சில விசேஷ அனுமதிகள் அப்படின்னா ஸ்பெஷல் சர்டிஃபிகேட், உயர்நிலை நிர்வாக அனுமதி ஆவணங்கள், இதெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர். அதுக்கடுத்து தாசில்தார். தாசில்தார் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டியூட்டி தாலுக் வருவாய் நிர்வாகம், நிலவரி வசூல் பண்ணுறது, சட்டா சிட்டா பராமரிப்பு, மக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குதல். பவர் என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பதிவுகளை திருத்த அனுமதி, வரி வசூல் அதிகாரம், சான்றிதழ்களை அதிகாரப்பூர்வமாக வழங்கலாம். இவருடைய லிமிடேஷன் வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு கீழே தான் செயல்படணும், பெரிய நில தீர்ப்புகள் எடுக்க முடியாது, நீதிமன்ற அதிகாரம் இல்லை. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் இவர் வந்து இஷ்யூ பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடியுரிமை பிறப்பிடம், இருப்பிட சான்றிதழ், லீகல் ஹெட் சர்டிஃபிகேட், இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னா தாசில்தார். அடுத்து நம்ம பார்க்கறது துணை தாசில்தார். இவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா தாசில்தாருக்கு உதவி செய்வார், கூட இருப்பார். நில ஆய்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. இவருடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில சான்றிதழ்கள் வழங்க அனுமதி இருக்கு, நில பதிவுகள் சரி பார்ப்பாங்க. லிமிடேஷன் வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழு அதிகாரம் இவருக்கு இல்லை, தாசில்தார் அனுமதி கண்டிப்பாக கேட்டு தான் இவர் வந்து செயல்படுத்தணும். சர்டிஃபிகேட் என்னெல்லாம் இஷ்யூ பண்ணலாம்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் சில நேரங்களில் தான், வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்க்குறது யாருன்னா துணை தாசில்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து வருவாய் ஆய்வாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்றவர். டியூட்டிஸ், இவருடைய டியூட்டிஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நில ஆய்வு, வரி கண்காணிப்பு, விஏஓ மேற்பார்வை. அதே மாதிரி இவருடைய பவர் என்னென்ன இருக்கு அப்படின்னா நில விவரங்களை சரிபார்க்கலாம், அறிக்கைகள் சமர்ப்பிக்கலாம். இவருடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சான்றிதழ் வழங்க முடியாது, முடிவு அதிகாரம் இல்லை இவருக்கு. சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக வழங்க முடியாது, ஒன்லி ரிப்போர்ட் மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இவருடைய டியூட்டி என்னன்னா கிராம நில பதிவுகள் பராமரிப்பு, தகவல் சேகரிப்பு, சான்றிதழ் செயல்முறை உதவி செய்யணும். அதே மாதிரி பவர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில விவரங்களை உறுதிப்படுத்தலாம், ஆரம்ப நிலை சான்றிதழ் பரிந்துரை செய்யலாம். இவருடைய லிமிடேஷன் வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதி சான்றிதழ் வழங்க முடியாது, மேலதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும். என்னென்ன சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக எந்த சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ண மாட்டார். விஏஓ சிக்னேச்சர் எதுக்கு தேவைப்படும்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் தான் அவருடைய சிக்னேச்சர் வந்துட்டு தேவைப்படும். ஓகே, அதுக்கடுத்து பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறவர். அவருடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம அபிவிருத்தி திட்டங்கள், MGNREGA செயல்பாடு, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதை வந்து மேற்பார்வையிடுறது செயல்படுத்துறது எல்லாமே இவர் தான். பஞ்சாயத்து மேற்பார்வை. பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திட்ட நிதி ஒதுக்கீடு, திட்ட செயல்பாடு கண்காணிப்பு. லிமிடேஷன் வருவாய் அதிகாரம் இல்லை, சட்டம் அண்ட் ஒழுங்கு அதிகாரம் இவருக்கு இல்லை. சர்டிஃபிகேட், பொதுவாக சர்டிஃபிகேட் இவர் வந்து கொடுக்க மாட்டார். ஓகே, அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர், முனிசிபல் கமிஷனர். இவருடைய டியூட்டி என்ன அப்படின்னா நகர சேவைகள், தண்ணீர், சாலை, சுத்தம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கும். இவர் இது எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதும் இவர் தான். வரி வசூல் பண்ணுறது, நகர திட்டமிடல். இவருடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர வரி விதிப்பு, கட்டிட அனுமதி வழங்குதல், இதெல்லாம் முனிசிபல் கமிஷனர் பண்ணுவார். லிமிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் முடிவுகள் சம்பந்தமாக எதுவும் எடுக்க முடியாது, அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டவர். சர்டிஃபிகேட் என்னென்ன கொடுப்பாருன்னா பில்டிங் அப்ரூவல், ட்ரேட் லைசன்ஸ், பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அர்பன் ஏரியாவில்.
நெக்ஸ்ட்டு காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இவரோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன் ஒழுங்கு, குற்றத்தடுப்பு. இவருடைய பவர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைது செய்ய உத்தரவு, விசாரணை நடத்துதல். அதே மாதிரி வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை தீர்ப்பு வழங்க முடியாது. நீதித்துறை சார்ந்த தீர்ப்பை இவர் வழங்க முடியாது. அரசின் கட்டுப்பாடு, அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும். சர்டிஃபிகேட், போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யாரு கொடுப்பா அப்படின்னா எஸ்பி தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நீதிபதி, ஜட்ஜ். ஜட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய டியூட்டி வழக்குகளை விசாரித்தல், தீர்ப்பு வழங்குதல். இவருடைய பவர் என்னன்னா தண்டனை வழங்கலாம், சட்டத்தை விளக்கலாம். இவரோட லிமிடேஷன், வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரம் இல்லை, சட்ட வரம்புக்குள் தான் இவருடைய தீர்ப்புகள் இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இஷ்யூ பண்ணுவார்னா கோர்ட் ஆர்டர்ஸ், லீகல் டிகிரிஸ், இதெல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுறது யாருன்னா ஜட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் சீஃப் செக்ரட்டரி. இவருடைய டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாக ஒருங்கிணைப்பு பண்ணுற டியூட்டி தான் சீஃப் செக்ரட்டரி பண்ணுவார். இவருடைய பவர் என்னன்னா அனைத்து துறைகளையும் கட்டுப்படுத்துதல். இவருடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அரசியல் தலைவர்களின் கீழே தான் இவர் இயங்குவார். அதே மாதிரி சர்டிஃபிகேட் டைரக்டாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் அவர் இஷ்யூ பண்ண மாட்டார். அடுத்தடுத்து சப் கலெக்டர், ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். தாலுக்குக்கு மேல், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழ் அப்படின்னு அர்த்தம். அதாவது டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் பணிகளை கண்காணிக்கிறவர் தான் சப் கலெக்டர். வருவாய் நிர்வாக மேற்பார்வையிடுவாங்க, லா அண்ட் ஆர்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பவர் என்ன அப்படின்னா ரெவென்யூ கேசஸ்க்கு தீர்வு காண்பாங்க. அதே மாதிரி அப்பீல் அத்தாரிட்டி, தாசில்தார் டெசிஷனுக்கு மேல் அப்பீல் அத்தாரிட்டி இவருக்கு இருக்கு. அதே மாதிரி லிமிடேஷன்ஸ்னு பார்த்தோம்னா கலெக்டருக்கு கீழ் செயல்பட வேண்டும். லிமிடேஷன்ஸ்னா இவங்களுக்கு மேலே தானே கலெக்டர் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் தாலுக் சப்ளை ஆஃபீஸர், டிஎஸ்ஓ. அதாவது இவருடைய ரோல் என்னன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இவருடைய டியூட்டி என்னன்னா ரேஷன் ஷாப்ஸ் கண்காணிக்கிறது, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் விநியோகத்தில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பவர் என்ன அப்படின்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ண முடியும், இன்ஸ்பெக்ஷன் செய்யணும் இவரு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அதாவது ஆர்டிஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். இவருடைய டியூட்டி என்ன வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது யாருன்னா இவர் தான். அதே மாதிரி பவர்ஸ் பார்த்தோம்னா ஃபைன், லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறது எல்லாமே இவங்க பண்ண முடியும். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஆர்சி புக் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து ரெஜிஸ்டார், சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ். டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சர்டிஃபிகேட் என்னெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சேல் டீட், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான ஆர்டிகிள்ஸ் என்னென்னா விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக பாகுபாடு காட்டுவதை தடை செய்தல். 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல். 19 6 சுதந்திர உரிமைகள், அதாவது பேச்சுரிமை, ஆயுத உரிமை, சங்கம் அமைத்தல், நடமாடுதல், வசித்தல் மற்றும் தொழில் செய்தல். இது சார்ந்தது தான் விதி 19. விதி 20 குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு. 21 தனிநபர் சுதந்திரம் மற்றும் உயிர் வாழும் உரிமை. 21A 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி. 86வது சட்ட திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. விதி 22 பார்த்தீங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்யப்படுவதற்கு காவலில் வைக்கப்படுவதற்கும் எதிரான பாதுகாப்பு. விதி 23 கட்டாய வேலை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடை செய்தல். 24 தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்தல். குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடை செய்யறது 24. 25 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் உரிமை. 32 பார்த்தீங்க அப்படின்னா
அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. டாக்டர் அம்பேத்கர் இதை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றார். எதை? 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விதி 38 மக்கள் நலனை மேம்படுத்த அரசு ஒரு சமூக ஒழுங்கை உருவாக்குதல். 31A வந்து பார்த்தீங்கன்னா சமமான நீதி மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. 40 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். காந்திய கொள்கை. 41 வேலை செய்யும் கல்வி பெறவும் அரசு உதவி பெறும் உரிமை. 43 தொழிலாளர்களுக்கு வாழ்வாதார கூலி லிவிங் வேஜ் வழங்க வழிவகை செய்தல். 44 பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது 44. அதே மாதிரி 45 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்குதல். 46 SC/ST மற்றும் நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல். 47 மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். 48A வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காடுகள் வனவிலங்குகளை பாதுகாப்பு. விதி 50 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்துதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992 மூலம் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. விதி 243 அதாவது அதுக்கு இலக்கணமாக என்ன அப்படின்னா 23A என்ன சொல்லுன்னா கிராம சபா பஞ்சாயத்து ராஜின் அடிப்படை அலகு. 243B என்ன சொல்லுன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அமைத்தல். 43C வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளின் அமைப்பு கம்போசிஷன். 43D இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 43D வந்து இடஒதுக்கீடு பெண்கள் மற்றும் SC/ST பிரிவினருக்கு. அதே மாதிரி பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொன்னது எது அப்படின்னா 243E. அதே மாதிரி G வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்துகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் 29 துறைகள்ல. அதே மாதிரி 241I மாநில நிதி ஆணையம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அமைத்தல். 243K வந்து மாநில தேர்தல் ஆணையம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அமைத்தல். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்ம பார்க்க போகிறோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதோடைய அடிப்படை தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அரசியலமைப்பு பகுதி 4 பார்ட் 4 சட்ட விதிகள் விதி 36 to 51 வரை இருக்கிறது எல்லாமே டிபிஎஸ்பி தான். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்த கான்செப்ட் தான் டிபிஎஸ்பி. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதை உறுதி செய்யறதுக்காக. சிறப்பு பெயர் டாக்டர் BR அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சங்கள் நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று அழைத்தார். அப்போ இது நம்ம என்ன சொல்லணும்? நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். யாரு சொன்னா? நம்முடைய டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே. டிபிஎஸ்பியின் முக்கிய பிரிவுகள் என்ன, கிளாசிபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பின் இவை நேரடியாக பிரிக்கப்படவில்லை என்றாலும் அவற்றின் தன்மையை பொறுத்து 3ஆக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கைகள் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், செல்வ குவிப்பை தடுத்தல், அனைவருக்கும் சமமான வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் விதி 39 சொல்றது. காந்திய கொள்கைகள் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் விதி 40. குடிசை தொழில்களை ஊக்குவித்தல் மதுவிலக்கு சம்பந்தப்பட்டது. தாராளமய அறிவுசார் கொள்கைகளை அதாவது லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றது. 3 பிரின்சிபல்ஸ் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். பொது சிவில் சட்டம் விதி 44. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றத சொல்றது தான். ஓகே, இந்த மூணு வகையா டிபிஎஸ்பியை பிரிச்சிருக்காங்க. இதுல விதி 39A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி ஃப்ரீ லீகல் எய்ட். விதி 40 சொல்றது கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். 44 பொது சிவில் சட்டம். விதி 45 என்னன்னா 6 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பராமரிப்பு. விதி 47 ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல்.
விதி 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் வந்து அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா, அடிப்படை உரிமைகள்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அரசு நெறிமுறை கோட்பாடுகள் தான் டிபிஎஸ்பி. இது தனி மனிதனுக்காக, பட் இது சமுதாய நலனுக்காக. எது டிபிஎஸ்பி? நீதிமன்றத்தால் தண்டித்து நிலைநாட்ட முடியும் ஒரு தனி மனிதனை. இது நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு சமுதாயத்தை நம்ம சொல்றது, சமுதாயம்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம சொல்றது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ஒரு சமுதாய மக்கள் அந்த மாதிரி. ஓகே, ஸோ எல்லாத்து மேலேயும் சட்டம் பாயாது இல்லையா. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலே இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கீழே இருக்கிறதுல தான் சட்டம் பாயும். பட் டிபிஎஸ்பி கீழே இருக்கக்கூடிய சமுதாய நலனுக்கானது இல்லையா, இது வந்து சட்டம் பாயாது. அரசியல் ஜனநாயகம் வழங்குகிறது, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வழங்குகிறது. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான் இப்போ படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதில் பாருங்க, இந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிர்வாக பதவிகளை எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம் அப்படின்னு. மாவட்ட ஆட்சியர், இவங்க கீழே வந்து வருவாய் நிர்வாகம், கிராம அபிவிருத்தி, உள்ளாட்சி நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு நிர்வாகம், நகர்ப்புற நிர்வாகம். இவங்களுக்கு கீழே டிஆர்ஓ, பிடிஓ, எஸ்பி, முனிசிபல் கமிஷனர். அவங்களுக்கு கீழே சப் கலெக்டர், ஊராட்சி ஒன்றியம், துணை காவல் கண்காணிப்பாளர், நகராட்சி தலைவர். அவங்களுக்கும் கீழே தான் தாசில்தார், கிராம பஞ்சாயத்து, காவல்துறை நிலையம், நகராட்சி துறைகள். ஸோ இந்த மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி மற்ற முக்கிய துறைகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆர்டிஓ, சப் ரெஜிஸ்டார், உணவு பாதுகாப்பு அலுவலர், தொழிலாளர் அலுவலர், காடு அதாவது டிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், சுகாதார அலுவலர், கல்வி அலுவலர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த படத்தை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்பப்போ ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ளோ சார்ட்டு தான். இந்த ஃப்ளோ சார்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணும். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கு கீழே பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். அதே மாதிரி இங்கிட்டு நம்முடைய மாநில அரசுக்கு கவர்னர், கவர்னருக்கு அடுத்து சீஃப் மினிஸ்டர், அதுக்கடுத்து ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஹை கோர்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ். ஓகே, ஸோ இந்த பேட்டர்னை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து இந்த ஆஃபீஸஸ் சொல்கிறோம்ல, மாவட்ட ஆட்சியருக்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க என்னென்ன இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே கீழே நான் கொடுத்துருக்கேன். முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பட் இன்னும் நிறையா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஏஜ் அண்ட் டென்யூர் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம். லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இது வந்து லோக்சபா வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். இங்கே வந்துட்டு ராஜ்யசபா வந்து எலெக்டட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 552, இது வந்து 250 மெம்பர்ஸ். ப்ரெசைடிங் ஆஃபீஸர் வந்து ஸ்பீக்கர், இதில் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே ஓகே இதுக்கு அடுத்து வந்து அதர் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டியூட்டிவ் அசம்பிளி அப்படின்றது, அதை பற்றின ஒரு முக்கிய தகவல்கள்லாம் பார்ப்போம். முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. அப்போ தற்காலிக தலைவர், டெம்பரரியாக யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நிர்ணயிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அரசியல் அமைப்பின் தந்தை என்று அதாவது குறிப்பிடப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கான்ஸ்டியூஷனை தயாரிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோடைய அம்சம் மக்களவை, மாநிலங்களவை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து கீழவை, மக்களவையை கீழவைன்னு சொல்லுவோம்.
மாநிலங்களவை மேலவைன்னு சொல்லுவோம். மொத்த உறுப்பினர்கள் பாருங்க 543. இது இப்போ தற்போது அதிகபட்சம் வந்து 550. இது வந்து 250. தற்போது எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 245. நியமன உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்தியன் முறை ரத்து பண்ணிட்டாங்க. இதில் வந்து 12 பேர். இதில் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள், இது 6 ஆண்டுகள். குறைந்தபட்ச வயது வந்து 25, இங்கே 30. அதே மாதிரி தேர்தல் முறை பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல் மக்களால், இது மறைமுக தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா எலெக்ட் பண்ணுறதே அவங்க தானே, நம்ம தேர்ந்தெடுத்த மக்கள் தான் அங்கே எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. தலைவர் வந்துட்டு சபாநாயகர், ஸ்பீக்கர் துணை குடியரசுத் தலைவர் தான் எக்ஸ் ஆஃபீஸோ. இன்கேஸ் அவர் இல்லாதப்போ சேர்மேன் இருப்பார். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய அதிகாரம் பண மசோதா மணி பில் வந்து மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஆர்டிகிள் 110 படி மக்களவையில் மட்டுமே பண மசோதா அறிமுகப்படுத்த முடியும். இது கலைப்பு யாருனால கலைக்க முடியும் பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். தமிழக பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதே ராஜ்யசபா பாருங்க, மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நிலையான அவை. இது ஒருபோதும் கலைக்கப்படாது. ஆனால் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை 3க்கு 1 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். 3 பேருக்கு ஒருத்தர் அப்படின்ட்டு 12 உறுப்பினர்கள். அதாவது இந்த 12 உறுப்பினர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார். தமிழக பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களுக்கு 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கூடுதல் தகவல்களாம் நம்ம கான்ஸ்டியூஷன் தயாரிக்கிறப்போ அதை பரிந்துரை செய்த கமிட்டி பீப்புளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேரு அறிக்கை அதாவது 1928 இந்தியாவிற்கான முதல் அரசியல் சாசன வரைவை மோதிலால் நேரு உருவாக்கினார். ஓகே. சப்ரு கமிட்டி 1945 சிறுபான்மையினர் உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் குறித்து பரிந்துரைத்தார். அதே மாதிரி கேபினெட் தூதுக்குழு 1946 அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக காரணமாக இருந்தது. கேபினெட் தூதுக்குழு. ஓகே. அதுக்கடுத்து கேபினெட் மிஷன், கேபினெட் தூதுக்குழு அதான் கேபினெட் மிஷன். ஓகே. வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி 1947 அரசியலமைப்பின் வரைவை உருவாக்கியது. தலைவர் யாரா இருந்திருக்கா? டாக்டர் BR அம்பேத்கர். ஸ்வரன் சிங் கமிட்டி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்க்க பரிந்துரைத்தது இந்த கமிட்டி தான். அதே மாதிரி வெங்கடாச்சலையா ஆணையம் 2000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு செயல்பாட்டை மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட தேசிய ஆணையம் தான் இந்த ஆணையம். ஓகே. இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல்கள், இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் 100 கொஷின்ஸ் நான் வந்து போடுறேன். அதில் நம்ம இன்னுமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பெய்டு மாக் டெஸ்ட்டு தான். நீங்கள் பே பண்ணி தான் 199 ருபீஸுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் கொஷின்ஸ் வாங்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. வாட்ஸ்அப் ஒன்லி, நோ கால்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.